திருப்பூர் அருகே ஒரு ஜாதி கொலை வந்து நடந்துள்ளது. வீட்டுக்கு வந்து போக விடாமல் தெருவை மறைத்து வந்து கம்பி வேலை வந்து போடப்பட்டுள்ளது. அப்படி திருப்பூர் அருகே ஜாதி கொலை வந்து என்னன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம். மறந்துடாமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. குப்பை அள்ளும் போது, ஏன்னா இதை பற்றி தான் பாதிக்கப்பட்டுள்ள முன்னாள் தூய்மை பணியாளரான சரோஜா அவங்க சொல்லியிருக்காங்க. குப்பை அள்ளுற வேலையை வந்து சாயங்காலம் பார்த்துக்கோ, காலையில் என் தோட்டத்தில் வந்து வேலை பாரு என்று சொன்னார்கள். நான் முடியாது என்று சொல்லியிருக்கிறேன். அதனால தான் என்னுடைய ஜாதி பெயரை சொல்லி மிகவும் மோசம் வந்து திட்டு உள்ளனர். இந்த ஊருக்குள்ளே உன்னை வந்து குடியிருக்க வந்து விடமாட்டேன் என்று அவனும் அவருடைய மகனும் சேர்ந்து தான் இந்த வேலையை வந்து போட்டார்கள் என்று சொல்லியிருக்காரு. தனது வீட்டுக்கு செல்லும் வழியில் வந்து தெருவை மறைத்து அமைக்கப்பட்டுள்ள கம்பி வேலையின் முன்பாக தான் நின்று பல விஷயங்கள் எப்போனா சொல்லியிருக்காங்க. கண்ணீர் விட்டு முன்னாள் தூய்மை பணியாளரான சரோஜா என்பவங்க பட்டியல் பிரிவை சேர்ந்த இவரின் வீட்டின் முன்பாக தான் விதினா அந்த பாதையை மறித்து தான் கம்பி வேலி போடப்பட்டு இருப்பதில் மற்றொரு ஜாதியை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி துணைத் தலைவரான தலையீடு இருப்பதாக அவர் வந்து குற்றம் சாட்டி உள்ளனர். இதுக்கு பின்னாடி தாங்க ஊராட்சி தலைவர் துணைத் தலைவர் வந்து இருக்கிறான்னு சொல்லிட்டு சரோஜா அந்த அம்மா வந்து தெரிவித்துள்ளனர். இது குறித்து தான் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை வந்து எடுக்க வேண்டும் என்று பல்வேறு அதிகாரிகளிடம் புகார் கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்னும் தீர்ப்பு வந்து கிடைக்கவில்லை. பல மாதங்களால் அந்த வேலி அகற்றப்படாமல் இன்னும் அப்படியே வந்து இருப்பதாக வந்து அவர் வந்து கூறியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் மூலனூர் அருகே கருப்பன் வலசு ஊராட்சி உட்பட்ட மூளையாம்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் தான் ஐயனார் என்பவர். அவரோட மனைவிதான் சரோஜா. அருகில் சிறிய நகரமான மூலனூர் மூட்டை தூக்கும் ஒரு தொழிலாக வந்து வேலை பார்த்துட்டு வர்றாரு. யாருன்னா ஐயனார். அவரோட வேலை வந்து என்னன்னா மூட்டை தூக்குற வேலை தான். இவரின் வீட்டின் முன்பாக தான் விதியை மறித்து கம்பி வேலி போடப்பட்ட இருப்பது தான் தனி மனித உரிமை மீறலும் பட்டியல் பிரிவினர் மீதான வன்கொடுமை எழுந்ததாக புகார் வந்து எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தாராபுர வருவாய் கோட்டாட்சியர்னா தாசில்தார், மாநில மனித உரிமை ஆணையம் வரை இது குறித்து புகார் அளிக்கப்பட்டது என்று பிரஸ் மீட்டில் வந்து எப்போனா நியூஸ் எல்லாம் வெளியே உள்ளது. அப்படி அங்கே என்னதான் வந்து நடந்ததுன்னா, தாராபுரம் நகரத்திலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மூளையாம்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்த ஒரு விதியில் முடிவில் தான் ஐயனார் வீடு வந்து அமைந்துள்ளது. ஆலப்புழா கல்களை வைத்து தான் ஹாஸ்பிட்டல் சீட்டு வேயப்பட்டு உள்ள அந்த மிகப்பெரிய வீட்டுக்கு ஐயனாருக்கும் சரி அவரோட மனைவி சரோஜா மற்றும் 2 மகன்கள் வந்து வசிக்கின்றார்கள். இவருடைய வீட்டில் இருந்து தான் விதிதான் பாதை வழியாக பிரதான சாலை செல்வதற்கான 20 அடி காங்கிரீட் சாலை வந்து உள்ளது. அவங்க வீட்டு தாங்க சைடில் தான் சரிங்களா, முன்னாடி போல் சும்மா 20 அடி வந்து எப்படின்னா காங்கிரீட் சாலை வந்து இருக்கிறது. அந்த சாலை தான் எப்படின்னா போவாங்க போல். இதன் காரணமாக தான் கடந்த மாதங்களால் 2-3 விதிகளை சுற்றி செல்ல வேண்டி உள்ளது என ஐயனாரின் குடும்பத்தில் வந்து கூறியுள்ளனர். அந்த வேலி போட்டனால தான் சுற்றி எல்லாம் வந்து வெளியெல்லாம் போகிறாங்க போல். அந்த 20 அடி சாலையிலிருந்து போகலை, ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்க வேலையெல்லாம் போட்டிருக்காங்க. இவரின் வீட்டுக்கு அருகில் உள்ள சரஸ்வதி, அவரின் கணவர் மாரிமுத்து ஆகிய இருவருமே தான் இந்த கம்பியை வந்து அமைத்துள்ளதாக ஐயனார் அவருடைய சரோஜா சரிங்களா மனைவி வந்து பேரு அவரும் தெரிவித்து வந்து உள்ளனர். அந்த விதியில் இருந்து ஐயனார் வீட்டுக்கு போக முடியாத வகையில் காங்கிரீட் சாலையுடன் வந்து நடுவில் ஆலப்புழா கல்களை வந்து அடிக்கையும் அதற்கு மேலே தான் கம்பி வேலை போட்டு முற்றிலும் அடைக்கப்பட்டதாக அவர்கள் வந்து காட்டினார்கள். அந்த வேலியின் மீது தான் பச்சை வண்ண திரையை வந்து காட்டப்பட்டுள்ளது. பச்சை கலர் துணி போல எப்படின்னா மேலையெல்லாம் போட்டிருக்காங்க போல. இது நாங்கள் வந்து 32 வருஷமாக பயன்படுத்தியுள்ள விதி தான். சென்ற ஆண்டு பக்கத்து வீட்டை சேர்ந்த சரத்துவதியும் அவருடைய கணவர் மாரிமுத்தும் தான் இந்த ரோட்டுக்கு நடுவே வேலி போட்டு வந்துள்ளனர். அப்போது இருந்து ஊராட்சி தலைவரிடம் வந்து சொல்லி அதை வந்து எடுத்து விட்டோம். ஆனால் 4-5 மாதங்களுக்கு முன்பாக தான் கற்கள்கள் கம்பியை வைத்து மீண்டும் வந்து வேலி வந்து அமைத்து விட்டனர். இதை எடுக்க சொல்லி தாசில்தார் ஆடியோவிடம் வந்து புகார் கொடுத்து இதுவரை வந்து எந்த நடைமுறை எடுக்கவில்லை என்று ஐயனார் வந்து தெரிவித்துள்ளனர். அறநிலைத்துறைக்கு வந்து சொந்தமான இடம் அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை பற்றி தான் இன்னும் விரிவாக வந்து விலக்கியுள்ள ஐயனாருடைய மனைவி சரோஜா தாசில்தாரியிடம் வந்து புகார் கொடுத்ததாகவும் VAO சுப்புலட்சுமி வந்து பார்த்துவிட்டு அந்த ரோட்டை பயன்படுத்த எங்களுக்கு வந்து உரிமை உள்ளது என்றனர். ஆனால் வேலையை அகற்றவில்லை, எங்களையும் வந்து அகற்றக்கூடாது என்று கூறிவிட்டனர். அதற்கான வந்து என்ன என்றால் முன்னாள் கிராமத்த ஊராட்சி துணைத் தலைவரான செல்வியிடம் வந்து தலையீடு தான் என்று சொல்லியிருக்காரு. அவங்க வந்து இந்த விஷயத்துல வந்து எப்படி தலையிட்டு இருக்காங்க போல. வேலி அமைத்த சரஸ்வதியும் மாரிமுத்துவும் வந்து தனது உறவினர்கள் என்று கூறி ஐயனாரும் சரோஜியாவும் அவர்களே முன்னிறுத்தி இந்த வேலையை செய்தது கருப்பன் வலசு கிராம ஊராட்சியின் முன்னாள் துணைத் தலைவரான செல்விதான் என்று குற்றம் சாட்டி உள்ளனர். சில மாதங்களுக்கு முன்பு தான் ஊராட்சி மக்கள் பிரதிநிதிகள் பதவிக்கால முடிவுக்கு முன்பாக தான்
கருப்பன் வலசு கிராம ஊராட்சியில் தூய்மை பாரத திட்டத்தின் கீழே தான் தூய்மை பணியாளர்கள் வந்து சரோஜா வந்து பணியாற்றியப்படும் வந்துள்ளனர். அப்போது தான் அந்த ஊராட்சியோட துணைத் தலைவர் செல்வி தன்னுடைய தோட்டத்துக்கு வந்து வேலை செய்ய வந்து அழைத்ததாகவும் அதற்கு மறுத்ததாக வந்து ஏற்பட்ட கோபத்தில் தங்கள் உறவினர்களே சரஸ்வதி மாரிமுத்து மூலமே இந்த வேலையை வந்து அமைத்து விட்டதாக சொல்கிறாரு சரோஜா. மாரிமுத்து தரப்பு வந்து என்ன வந்து சொல்கிறாங்கன்னா, ஏன்னா அந்த வேலி போட்ட வந்து மாரிமுத்து மற்றும் சரஸ்வதி, ஏன்னா அதில் பாதிக்கப்பட்டவர் வந்து அவங்க பேர் என்னென்னா கணவர் பேர் ஐயனார், மனைவி பேர் வந்து சரோஜா. இதில் தான் மாரிமுத்து தரப்பில் வந்து பதில் வந்து சொல்கிறாங்கன்னா, சரோஜா ஐயனிடம் வந்து குற்றச்சாட்டு குறித்து தான் ஈரோட்டில் வசிக்கும் சரஸ்வதி மாரிமுத்து ஆயிடம் வந்து கேட்டதுக்கு தான் அது வந்து அறநிலைத்துறைக்கு வந்து சொந்தமான இடம், எங்களுடைய வீட்டுக்கு வந்து பட்டா இருக்கிறது, ஐயனார் வீடு உள்ளிட்ட பின்னால் இருக்கும் வீடுகளுக்கு வந்து பட்டா வந்து இல்லை, அதனால தான் அறநிலைத்துறை சார்பில் அந்த ரோட்டில் வந்து வேலி வந்து போடப்பட்டிருந்தது, அது ஐயனார் வந்து எடுத்து விட்டனர். அதன் பின்னர் தான் அப்போது இருந்த பஞ்சாயத்து தலைவர், துணைத் தலைவர், மூலனூர் போலீஸ் எல்லாரிடம் வந்து சொல்லி நாங்கள் தான் எங்கள் பாதுகாப்பதாக அந்த வேலையை வந்து அமைத்தோம் என்று சொல்லியிருக்காங்க. பட்டா இல்லாத வீடுகள், ஆனால் தாங்கள் அங்கே குடியிருந்தது வந்து 30 ஆண்டுகளில் அந்த விதியில் வந்து எப்போதுமே வேலி வந்து இருந்ததில்லை, இவர்களை தான் முதலில் வந்து வேலி வந்து அமைக்கப்பட்டது என்று ஐயனார் வந்து தெரிவித்துள்ளனர். அந்த ரோட்டில் தான் விதி உள்பட்ட அப்பகுதியில் எங்கேயுமே வந்து அறநிலைத்துறை சார்பில் வந்து எந்த வேலையும் வந்து அமைக்கப்படவில்லை என்று அப்பகுதியில் சிலரும் வந்து கூறியுள்ளனர். அறநிலைத்துறைக்கு சொந்தமான அந்த புறம்போக்கு நிலத்தில் பல வீடுகள் வந்து பட்டா இல்லை என்று அவர் வந்து கூறியுள்ளனர். அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் மொத்தம் 60க்கு மேற்பட்ட வீடுகள் வந்து உள்ளது. அவற்றில் முதலில் வந்து குடியேறி 30 குடும்பங்களுக்கு கடந்த 1991ஆம் ஆண்டிலிருந்து 96ஆம் ஆண்டு வரை இடையிலான அதிமுக ஆட்சியின் போது பட்டா வழங்கப்பட்டது சிலர் வந்து தெரிவித்துள்ளனர். அதற்கு பின்னர் தான் குடியேறி 35க்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை பட்டா வந்து வழங்கப்படவில்லை. இவற்றில் தான் பட்டியல் பிரிவை சேர்ந்த 10 குடும்பங்களுக்கும் வேறு வந்து பல சமூகத்தை சேர்ந்த குடும்பங்களுக்கு வந்து இருக்கின்றார்கள். இவர்களில் தான் பட்டியல் பிரிவை சேர்ந்த சிலருடைய வீடுகளுக்கு இதுவரை வந்து கரண்ட் மின் இணைப்பு வந்து கிடைக்கவில்லை. அறநிலைத்துறை சார்பில் வாடகை ரசீது தரப்பட்டதை வைத்து பல வீடுகளுக்கு மின் இணைப்பு வந்து தரப்பட்டது, அது வந்து சிலருக்கு வந்து கிடைக்காதால் மின் இணைப்பு பெற வந்து முடியவில்லை என்று அவருக்கு வந்து கூறியுள்ளார்கள். பட்டியல் பிரிவை சேர்ந்தவர் தான் காமாட்சி என்பவங்க. அந்த அம்மா, என் குடும்பம் இங்கே தான் 32 வருஷமாக வந்து குடியிருக்கிறது, இன்னும் எங்கள் வீட்டுக்கு வந்து மின் இணைப்பு கரண்ட்டு வந்து கிடையாது, எண்ணெய் விளக்கு தான் எப்போ யூஸ் பண்ணிட்டு எப்போ வருகிறோம், எங்களுக்கு பட்டால் கொடுத்தா தான் எங்களுக்கு வீட்டுக்கு வந்து மின் இணைப்புடன் இந்த பகுதிக்கு வந்து ரோடு, தெருவிளக்கு, தண்ணீர் போன்ற வசதிகள் வந்து கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளனர். தற்போது எழுந்துள்ள பிரச்சனை பற்றி கேட்பதற்கு சிவன்மலை அறநிலைத்துறை உதவி ஆணையரான ரத்தினமாலை வந்து தொடர்பு கொண்ட போது தான் பதில் வந்து எதுவும் சொல்லவில்லை போல. அதனால தான் இந்த தகவலை வந்து சுயதினமாக வந்து உறுதி செய்ய வந்து இயலவில்லை. ஆளுங்கட்சி என்பதால் அதிகாரிகள் வந்து நடவடிக்கை வந்து எடுக்கவில்லை என்று ஐயனார் வந்து குற்றம் சாட்டியுள்ளனர். பட்டா இல்லை என்பது வைத்து தான் பல வசதிகள் வந்து மறுக்கப்பட்டாலும் நடுவீதியில் வேலி அமைப்பதற்கு பட்டா இல்லை என்பதற்கு எந்த தொடர்பில் என்கிறாரு ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலரான காளிமுத்து அவர். ஏன்னா இந்த பிரச்சனை தாங்க பின்னாடி பல கட்சியில் வந்து இருக்கிறாங்க. இந்த விவாதத்தில் தான் ஐயனார் குடும்பத்துக்கு ஆதரவாக சப்போர்ட்டாக வந்து யார் வந்து இருக்கிறாங்கன்னா ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகம் மற்றும் தமிழ் புலிகை கட்சி போன்ற சில அமைப்புகளை சேர்ந்தவர்கள் களம் வந்து இறங்கி உள்ளனர். இவர்கள் வருவாய் அதிகாரியிடம் வந்து மனுக்கள் வந்து கொடுத்து வேலையை அமைக்க காரணமாக வந்து இருந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதோடு வேலையை வந்து அகற்றி வலியுறுத்தி வந்து வருகின்றார்கள். இது மனித உரிமை மீறல் மட்டுமின்றி ஜாதிய வன்கொடுமை வந்து இருந்துள்ளது. செல்வி ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் என்பதால் அவர்கள் மீது நடவடிக்கை வந்து எடுக்க கோரி எல்லா மனுக்களும் வந்து கிடப்பில் வந்து கோரப்பட்டது என்று காளிமுத்து வந்து குற்றம் வந்து சாட்டியுள்ளனர். தாராபுரம் தாசில்தார் துவங்கி வருவாய் கோட்டாட்சியர், திருப்பூர் மாவட்ட ஆட்சியர், SC STயின் கமிஷன் உட்பட்ட 13 மனுக்கள் அனுப்பதாக இதுவரை எந்த நடவடிக்கை வந்து எடுக்கப்படவில்லை என்று அவர் வந்து கூறியுள்ளனர். இதில் தாங்க ஊராட்சி துணைத் தலைவர் சரிங்களா செல்வி அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க தரப்பில் தான் ஐயனார் தரப்பு குற்றச்சாட்டு குறித்து தான் கருப்பன் வலசு கிராம ஊராட்சியின் முன்னாள் துணைத் தலைவரான செல்வியிடம் வந்து கேட்டபோது அத்தனையும் அப்பட்டமான பொய் என்று குற்றச்சாட்டு வந்து வைத்துள்ளனர். நான் அவரை வேலைக்கு அளிக்க வந்து இல்லை, நாங்கள் வேலையை வந்து அமைக்க வந்து இல்லை, அது ஐயனார் வீட்டுக்கான பாதை வந்து இல்லை, அது ஐயனாருக்கும் அவருடைய உறவினர்கள் சரஸ்வதிக்கும் தனிப்பட்ட மோதல் என்று சொல்லியிருக்காங்க. வேலியில் இருந்த ஆட்களை வந்து அழைத்து வந்து சரஸ்வதி வேலி அமைத்ததாக கூறி செல்வி கிராம நிர்வாக அலுவலரிடம் வந்து சொல்லிவிட்டதான் அதை வந்து அவர் வந்து அமைத்ததாக வந்து கூறியுள்ளனர். இதை பற்றி தாங்க வருவாய் வட்டாட்சியர் தாசில்தார் வந்து கூறுவது வந்து என்ன, இந்த வேலி அமைக்கப்பட்ட பின்னர் தான் தாராபுரம் வருவாய் வட்டாட்சியான
திராவிடம் உள்ளிட்ட வருவாய்த்துறை அலுவலர்களை வந்து ஆய்வு செய்து சென்று ஒரு பல மாதங்களாக இதுவரை வந்து வேலை அகற்றப்படவில்லை என்று ஐயனார் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். இதை பற்றி தான் வட்டாட்சியர் திராவிடத்தின் கேட்டபோது தான் என்ன சொல்றாருன்னா அவர் இது இரு பெண்களுக்கும் இரு குடும்பத்தினர் பிரச்சனை தான், அதில் பல வந்து மாதங்களாக நான் வந்து பேசி எந்த முடிவு வந்து எடுக்க முடியவில்லை, அதனால தான் சேர்ந்து போய் அதை வந்து விட்டோம் என்றனர். வீதிக்கு நடுவில் தான் வேலி அமைத்ததில் மனித உரிமை மீறல் மற்றும் ஜாதி கொடுமை வந்து நடத்தியிருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து கேட்டதுக்கு அதனால தான் இந்த விவகாரத்தில் அமைப்பு குழு அமைத்து நடவடிக்கை வந்து எடுக்க வேண்டியுள்ளது, அதற்கு எனக்கு வந்து அதிகாரமில்லை என்பதால் வருவாய் கோட்டாட்சியர் இதை பற்றி ஒரு அறிக்கை வந்து அனுப்புவோம் என்று சொல்லியிருக்காரு. தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் பெல்லிக்ஸ் ராஜா அவர் அந்த பிரச்சனை இவரிடம் வந்து தனிப்பட்ட பிரச்சனை அல்லது இருவேறு சாதியை வந்து சேர்ந்தவர்களுக்கு இடையிலான பிரச்சனை என்பது குறித்து முதலில் வந்து ஆய்வு செய்து தான் பின்னர் நடவடிக்கை வந்து எடுக்க முடியும். பட்டா நிலமாக இல்லாத பட்சத்தில் அதையே வந்து விசாரிக்க வேண்டும். அதனால தான் தாராபுரம் வட்டாட்சியிடம் வந்து இதை பற்றி அறிக்கை கேட்கப்படும், அந்த அறிக்கையில் தான் அடிப்படையில் தான் நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் என்று தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியரான பெல்லிக்ஸ் ராஜா வந்து கூறியுள்ளனர். மறந்துடாம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க. இந்த சம்பவம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் கமாலை வந்து பின் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நியூஸுங்க நான் வந்து எதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லன்னா, இந்த விஷயம் வந்து நீங்கள் பார்த்த மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத இந்த விஷயம் இன்னும் ஒரு பல லட்சம் பேருக்கு எப்படின்னா போய் எல்லாம் சேரும், அதுக்கு தான் சொல்ல வரேன். நான் முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க.